குருவருளும் திருவருளும் துணை கொண்டு எல்லாம் வல்ல அகஸ்தீஸ்வர பெருமான் திருவருளினாலே இவ்வாலயம் சிவகங்கை மாவட்டம் வெற்றியாங்குளம் கோயில்பட்டி என்ற கிராமத்தில் அமைந்துள்ள ஆலயமாகும். மடப்பள்ளியெல்லாம் சிதிலமடைந்து விட்டது. சுவாமி சன்னதிக்கு அருகாமையில் பின்னாடி தெரிவது விநாயக பெருமான் சன்னதி, நந்திகேஸ்வரர் பலிபீடம், பாலாலயம் செய்து வைத்தபடியே உள்ளது. பாலாலயம் செய்து வைத்தபடியே சண்டிகேஸ்வரர், சூரிய சந்திரன், வள்ளி தெய்வானை சுப்பிரமணியர், விநாயக பெருமான், தட்சிணாமூர்த்தி, சண்டிகேஸ்வரர், பைரவர், நல்லமங்கை உடனுரை அகஸ்தீஸ்வரர், 3 தலை உள்ள நாகம். வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது, இங்கே தான் பார்க்கலாம். அம்பாளுக்குள்ள சண்டிகேஸ்வரி, சனீஸ்வர பகவான் ஆகிய தெய்வங்கள்லாம் இருக்குது. கூடிய விரைவில் திருப்பணி பண்ணணும். பின்னாடி உள்ள மதில் சுவர் அதிலும் சிதிலமடைந்து விட்டது. மதில் சுவர் பூரா சிதிலமடைந்தே காணப்படுகிறது. 4 பக்கமும். ஆமாம், எல்லாம் இறைவன் திருவருள் கூட்டி வரணும். தெற்கு பக்கம் உள்ள மதில் சுவர் அதிலும் சிதிலமடைந்து விட்டது. இதே வடக்கு பக்கம் உள்ள, இப்பொழுது காண்பது வடக்கு பக்கம் உள்ள மதில் சுவர் அதிலும் சிதிலமடைந்து விட்டது. அதே மாதிரி சுவாமி சன்னதிக்கு பின்னாடி கருவை மரங்கள் வளர்ந்துள்ளன சிறிதாக. அதுக்கு பின்னாடி உள்ள மதில் சுவரும் சிதிலமடைந்து இருக்கிறது. கருவை மறைக்குது. இறைவன் திருவருளால் கூடிய விரைவிலே திருப்பணி செய்து எம்பெருமானுடைய கருணையினாலே கூடிய விரைவில் மகா கும்பாபிஷேக நிகழ்வானது நடைபெறும். இதான் விநாயகர் சன்னதி, அப்படியே இருக்குது. குட்டையாக வளர்ந்து பெருசாகிவிட்டது. கருவ மரமாக வளர்ந்திருக்கிறது. எல்லாம் இறைவன் திருவருள்.